நானே காலம் தாழ்த்தி உணர்ந்த அவ தியாகத்தை இந்த உலகம் இன்னும் எத்தனை காலம் கழிச்சு உணர போகுது. சாக கூட முடியாத அளவுக்கு அவ வயித்துல கடனை சுமந்துட்டு இருக்கா. அவளை எப்ப சந்தோஷமா வாழ வைக்க போற? கடைசியா உன் காலடியில ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என் கற்பகம் வயித்துல நானே வந்து பிறந்து தொலைச்சிட்டேன் பாருன்னு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் கொடுத்துறாது. அந்த குழந்தைய யார் வளர்க்குறாங்களோ பொண்ணா பிறந்த கஷ்டம் என்னோடையும் அவளுடைய மட்டும் போகட்டும். சாமி, நீங்களா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேரு மட்டும் இல்ல, நீ அம்மன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேங்கிறது கூட எனக்கு தெரியும். சாமி, ஆர்ப்பரிக்கிற உன் மனச கொஞ்சம் ஆற போடு. ஆமா, கற்பகம் எப்படி இருக்கா? சந்தோஷத்தை சாகடிச்சுட்டு பிறந்த அவ இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா சாமி. அவளை பெத்த நான் தான் அவ படுற கஷ்டத்தை பார்த்து செத்துக்கிட்டு இருக்கேன். கற்பகம் அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாம் அவளோட பூர்வ ஜென்ம கர்மாவின் பலன். இருந்தாலும் அவ அம்பாளோட அம்சம். அதனாலதான் அவளுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் கற்கண்டு மாதிரி இனிப்பா இருக்கு. ஆமா, தாங்குற சக்தி உள்ள தலையில தானே தூக்குற சுமைய தூக்கி வைக்க முடியும். கற்பகத்தால எந்த சுமையையும் தாங்க முடியும். அவ தாங்கலைனா இந்த அம்பாளே கூட தாங்க மாட்டா. என்ன சுத்தி இருக்கிற நஞ்சத்தடவின நாக்குகள் தான் 4 விதமா பேசி அவளை காயப்படுத்துது. ஆனாலும் அவ வாழ்க்கை ஒன்னும் தாழ்ந்து போயிடல. ஆமா, கொடுக்கிற யாரும் எப்பவும் தாழ்ந்து போறதில்ல. கற்பகம் மேல மேல போய்கிட்டு இருக்கா. ஆமா, அவ வானம் நிமிர்ந்து பார்த்தா அவ உயரத்துல இருப்பா. குனிஞ்சு பார்த்தா அவ தரைய தொடர மாதிரி இருப்பா. ஆனா என்னைக்காவது எங்கேயாவது வானம் தரைய தொட்டு இருக்கா? தொடாது. அதுவே ஆசைப்பட்டாலும் அது முடியாது. இந்த உலகத்தை போல இல்லாம நீ எப்பவும் அவளை நிமிர்ந்தே பாரு. சாமி, அவ சுமக்கிறது எப்படி புனிதமோ அதே மாதிரி அவளை நீ சுமந்ததும் ஒரு வரம்தான். வெயில்ல வெந்து போகாம இருக்க நிழல்ல ஒதுங்கி நிக்கிற மாதிரி ஊர் பேச்சை தவிர்க்க கொஞ்ச நாளைக்கு மனைய மாத்திக்கங்க. அவளுக்கு கண்ணடியோ சொல்லடியோ படாம இருக்க அவ கழுத்துல நீயே ஒரு மஞ்ச கயிறை கட்டிவிடு. சாமி, என் மக கழுத்துல தாலியை கட்டவா? கட்டி விடமா, தப்பே இல்லை. கொலையும் செய்வாள் பத்தினிங்கிற மாதிரி தாலியும் கட்டுவா தாய். ஆமா, கொலையே தப்பு இல்லைங்கும் போது தாலி கட்டுறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ஊர் பேசினா கற்பகம் கலங்க மாட்டா. ஆனா நீயே கலங்கினா அவ தாங்கிக்குவாளா? தாங்க மாட்டா, கரைஞ்சு போயிடுவா. ஆனா அவ கர்ப்பத்தில் இருக்கிற கடனை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக
நீ எதையும் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்பி கொடுத்த பொறுப்பை அவ நம்பிக்கையோட காப்பாத்தணும். அவ குழந்தைய பெத்து கொடுக்கறது பெருசு இல்ல, அத ஆரோக்கியமா பெத்து கொடுக்கணும். யோகம் இல்லாத ஒருத்திக்கு கர்ப்பம் செய்யற தியாகம் முழுசா போய் சேரணும்னா தாயா நீயும் சில கஷ்டங்களை தாங்கித்தான் ஆகணும். இந்த கயத்தை அவ கழுத்துல கட்டி அவ கர்ப்பத்தை கௌரவப்படுத்து. போ. ஏண்டி இங்க பாத்தியா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ரோட்ல தலை நிமிந்து நடந்து போறா பாரு. நானா இருந்தா தூக்குல தொங்கிருப்பேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? இவெல்லாம் ஏன் இன்னும் உலகத்துல இருக்கிறா? பொண்ண இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு ரோட்ல வெக்கலாம நடந்து போறா பாரு. என்னாச்சுமா? ஒண்ணு இல்லம்மா. கையில என்ன இது? எங்க போயிட்டு வர? மனசுக்குள்ள கொதிச்சிட்டு இருந்ததெல்லாம் கொட்டிட்டு வரலான்னு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க போனா அடுத்த சமயம் சுமக்கிறதுக்கு ஆயத்தமாய் வந்திருக்கேன்னு கேக்குற மாதிரி அப்படி ஒரு சம்பவம். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, எப்பவும் உனக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லி எதையாவது உன்கிட்ட கொடுக்கிற சித்தர் இப்பவும் உனக்கு சேர வேண்டிய ஒண்ண என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு. என்னம்மா அது? சொல்றேன். தர்ஷனா எங்க? அண்ணே உள்ளதா இருக்காரு. தர்ஷனா, தர்ஷனா. என்னம்மா? தர்ஷனா, இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம்ப்பா. சீக்கிரமாவே வேற ஒரு வீடு பாரு. அம்மா, என்னம்மா நீ? வீடு மாறினா பிரச்சனை தீந்துருமா? தீந்துடும்பா. இனி யாரும் என் பொண்ணு கற்பகத்தை தப்பா பேசிட கூடாது. அதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க 2 பேரும் கட்டுப்படணும். என்னம்மா சொல்ற? என்ன முடிவு பண்ணிருக்க? நான் கற்பகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அம்மா, என்னம்மா நீ? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இந்த நிலைமையில கற்பத்துக்கு கல்யாணமா? இப்படியே அவளை யார் ஏத்துப்பாங்க? அப்படியே ஏத்துக்கிட்டாலும் கற்பம் அதுக்கு ஒத்துக்குமா? இவ கழுத்துல ஒரு தாலி ஏறணும்னு தான் சொன்னேனே தவிர இவளுக்கு ஒரு புருஷன் வரணும்னு நான் சொல்லலையே. எந்த பொண்ணுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ எனக்காக செஞ்ச. எந்த அம்மாவுமே செய்ய யோசிக்காத ஒரு காரியத்தை நான் உனக்காக செய்ய போறேன். ஆமாம்மா, நானே உன் கழுத்துல தாலி கட்ட போறேன்.
இந்த கற்பகம் போய் இந்த புடவையை கட்டிட்டு வா. இவ கழுத்துல ஒரு தாலி இல்லைன்னு தானே இந்த உலகம் இவ கற்பை பத்தி தப்பா பேசுது. இவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க போற பருவத்துல அது செய்யாம விட்ட பாவத்தோட பிராயச்சித்தத்துக்காக தான் இப்ப நானே அதை செய்யறேன். இவ கழுத்துல நானே தாலியை கட்டி விடுறேன். ஏன் முடியும்? அந்த சிவனோட சித்தமும் அதுதான். இந்தாம்மா போ, போய் கட்டிட்டு வா. என்ன கொடுமைமா இது? இது கொடுமை இல்லம்மா, கொடுப்பன. உனக்கு நடக்க வேண்டிய எதுவும் முறையா நடக்கவும் இல்லை. அத பார்த்து சந்தோஷப்படுற பாக்கியமும் எனக்கு இல்லை. என் வயித்துல நீ வந்து பிறந்தது நீ செஞ்ச பாவண்டி. உன் தலை எழுத்து எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது. போ, இந்த புடவை கட்டிக்கிட்டு தலையில பூவை வச்சுக்கிட்டு வா. வாங்கிக்கம்மா. போம்மா, போய் கட்டிக்கிட்டு வா. கடவுளே, ஜெயிலுக்கு தான் அமிச்சேன். அங்கேயே என்ன தூக்கிலே போட்டிருக்கலாம். கடவுளே, செந்தில் என்னை விட்டு போன பிறகு நான் இந்த கருவை சுமக்கணும்னு முடிவெடுத்த பிறகு என் வாழ்க்கையில கல்யாணம் குடும்பம்னு ஒரு அத்தியாயமே கிடையாது. பந்தங்களை உருவாக்குற ஒரு சூழலே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத நீயே எப்படி முடிவெடுக்கலான்னு என் எண்ணத்துக்கு இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டியே. சரி, நல்லதோ கெட்டதோ என்ன பொறுத்த வரைக்கும் ஊருக்காக அம்மா கட்ட போற தாலி தான் என் உயிர் போற வரைக்கும் என் கழுத்துல தொங்கும். ஏமா, நான் உங்களை வருத்தப்படலாம். நீங்க நல்லா தானமா இருந்தீங்க. நான் திருந்தி நம்ம அம்மா நம்ம தங்கச்சின்னு திரும்பி வரும்போது ஏமா உங்க வாழ்க்கை இப்படி மாறி போச்சு? ஏன் இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்காத அதிசயங்களா நம்ம வீட்டுல வந்து நடக்குது? அம்மா, அம்மா அழாதம்மா. நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஊரையே அழிச்சு நடத்த வேண்டிய இந்த கல்யாணத்தை 4 சுவத்துக்குள்ள பூட்டின வீட்டுக்குள்ள என் கையாலேயே உனக்கு தாலி கட்டுற நிலைமை ஆகி போச்சேடி. என்னடி இப்படி உனக்கு ஒரு விதி? இல்லம்மா, என் விதி நல்ல விதிதான். இல்லன்னா பால் ஊட்டி சோறு ஊட்டி என்ன வளர்த்த உன் கையாலேயே தாலியும் கட்டிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா?
நீ கட்டி விடுமா. கற்பகா, இப்படி அவசரப்பட்டு உன் வாழ்க்கையே தொலைச்சிட்டியப்பா. அதெல்லாம் பேச இப்ப நேரமும் இல்ல, பேசி பிரயோஜனமும் இல்ல. நீ வாமா, கட்டிவிடு. வா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என் பாவி மகளே, நான் என்ன சொல்லி உன்னை வாழ்த்துறது? நீ என் தெய்வண்டி, நான் தான் உன் காலம். என்னம்மா இது? அழாதம்மா. யூஸ் பண்ண காராச்சு இது. இப்ப இதை யாரு யூஸ் பண்ணிட்டு இருக்கா? How are you, Anjali? என்ன பாக்குற? இந்த 3 மாச கேப்ல ராஜேஷ் குமார் என்ன வற்புறுத்தி அவரே உட்காந்து எனக்கு கத்து கொடுத்த இங்கிலீஷ்